பெரிய கட்சிகளுக்கு, தேசிய கட்சிகளுக்கு ஒரு சரியான பாடத்தை புகட்டுவதற்கு திமுகவிற்கு சரியான பாடம் புகட்டுவோம் என தமிழக வாழ்வுரிமை தலைவர் வேல்முருகன் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளார். கட்டுப்பாடற்ற இருக்கிற நிலைகள் இதையெல்லாம் குறித்து தான் அவர் முதலில் ஒரு பண்பட்ட தொண்டர்களை ஒரு பண்பட்ட அரசியல் கட்சியாக அது உருவெடுக்கட்டும். அவர் அதுமாரி மக்களோடு மக்களாக இருந்து பணியாற்றி எங்களை போன்ற அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாம் எந்த நேரத்தில் எப்போது வேணுமானாலும் சந்திக்கலாம் என்கிற ஒரு நிலைமையை உருவாக்கட்டும். அதற்கு பிறகு அதை குறித்து நீங்கள் கேள்வி கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். இந்த தேர்தலில் தமிழக வாழ்வுரிமை கட்சி தாவாக்கோடு கூட்டணியா என்று சொன்னால் அதற்கு வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆனால் இங்கே பல அரசியல் கட்சி தலைவர்கள் வராங்க. என்னை விட மூத்த தலைவர்கள் கூட நாங்கள் கலந்து பேச இருக்கிறோம். அதுக்காக தான் உங்களுக்கு சொன்னேன். 7ஆம் தேதி வரையிலும் ஸ்க்ரூட்டினி முடிஞ்சு இறுதி வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கின்ற வரையில் தமிழ்நாட்டில் எங்களை விட்டால் ஆள் இல்லை என்று சொல்லுகின்ற பெரிய கட்சிகளுக்கு, தேசிய கட்சிகளுக்கு ஒரு சரியான பாடத்தை புகட்டுவதற்கு இந்த தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பு எப்பேற்பட்ட முடிவுகளை வேண்டுமானாலும் எடுக்கலாம். அது ஏன் கையில் இல்லை. தமிழக வாழ்வுரிமை கட்சியுடைய ஸ்டாண்டை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இப்போ ஒரு தடா ரஹீம் என்கிற ஒரு போராளி தலைவன், அதுபோன்று இங்கே பக்கத்தில் உட்கார்ந்துருக்கின்ற தென் மாவட்டத்தில் உங்களுக்கு தெரியும், அங்கே எதிர்முறமாக தமிழர்கள் நிறுத்தப்படுகின்ற அரசியலை மிக தெளிவாக புரிந்து கொண்ட தேவரின மக்கள் உள்ளிட்ட முக்குளத்தூர் மக்களின் பெயரில் அமைப்பு வச்சிருந்தாலும் பக்கத்தில் செந்தில் மலரையும் அமர்த்தி இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை நான் நடத்துகிறேன். ஆயுதம் தாங்கி போராடி ஒரு போராளி இயக்கத்தினுடைய இரத்த வழி உறவை என்னோட அமர வைத்து இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை சந்திக்கிறேன். ஆக எங்களுக்குள் இருக்கிற மனமாச்சரியங்கள் நான் எங்களுக்குள்ளனா உங்களுக்கு சொல்லிட்டேன். இதில் பல புதிர் என்ன சொல்லுவாங்க, புதிர் இருக்கு. அதை நீங்கள் புரிஞ்சுங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற பல அரசியல் கட்சிகள் இங்கே இருக்கு, தமிழர் தலைமைகள் இருக்கு. இப்போது கூட 2 கட்சிகளும் கூட்டணியில் இருக்கிறாங்க. அதனால 6ஆம் தேதி வேட்புமனு இறுதி நாள் வரையிலும் நாங்கள் என்னுடைய தமிழ் சமூகம் வெல்லணும், தமிழ் சமூகத்தின் கோரிக்கை வெல்லணும். அதற்காக எங்கள் தலைவர்கள் அனைவரும் நாங்கள் ஒன்று கூடி நாங்கள் எடுக்கிற முடிவை இதே போன்று பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தி இறுதியாக அறுதியிட்டு நாங்கள் அறிவிப்போம். நான் தனிப்பட்ட வேல்முருகன் பண்டூட்டி தொகுதியில் இந்த முறை போட்டியிடுவதில்லை. 5 ஆண்டு காலம் கட்சியினுடைய கட்டமைப்புக்காக பயணிக்க போகிறேன்னு சொன்னேன். அதை மட்டும் தூக்கிட்டு தமிழக வாழ்வுரிமை கட்சி தேர்தலில் போட்டியிடவில்லை என்று பிரேக்கிங் நியூஸ் போடுறீங்க. தயவுசெய்து வேண்டாம். என் கட்சி 234 தொகுதிக்கும் கட்டமைப்பு இருக்குது, கிளைகள் இருக்குது, பொறுப்பாளர்கள் இருக்கிறாங்க. 1200 வேட்பு மனுக்கள் வருகை வந்திருக்கிறது தேர்தலிலே போட்டியிடுவதற்கு தனித்து. ஆக இங்கே பார்த்தா நூற்றுக்கணக்கான செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.